போன் பண்ணீங்க? யாருங்க? ஹலோ. போன் எப்படி கொடு. பேசவே மாட்டேங்கறாங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ மாமா, நான் தான் விஜி பேசுறேன். என்னம்மா? சொல்லு விஜி. மாமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், சொல்வீங்களா? என்ன விஜி, என்ன விஷயம்? சமீபத்துல ஏதோ ஒரு ஆர்டர் ஒத்துட்டு இருக்கீங்களா? ஒரு 4 ஆர்டர் வந்திருக்கு. அதுல எதை கேக்குற? அது இல்ல மாமா, கம்மியான ரேட்ல யூனிஃபார்ம் பண்றதுக்கு ஒத்துட்டு இருக்கீங்களா? அது நீ எதை பத்தி கேக்குறேன்னு தெரியலையே. ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு 30 ரூபாய் கம்மியில ஏதாவது ஆர்டர் எடுத்திருக்கீங்களா? பொதுவா 30 ரூபாய் கம்மி யாருக்குமே பண்றது இல்ல. ஆனா இப்போ ஒரு பார்ட்டிக்கு மட்டும் ஒரு 25 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி மாமா, இதை கேட்கதான் போன் பண்ணேன். ஏன் விஜி, எதுக்கு இவ்வளவு நேரம் கேக்குற? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, உங்க பிசினஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன் நான் கேட்க கூடாதா? இல்ல, அது கேட்கல. திடீர்னு கேக்குறியே, அதான் என்னன்னு புரியாம. நாளுக்கு நாள் பிசினஸ்ல மாறிட்டே இருக்கு இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரி மாமா, நான் வச்சிடுறேன். யாரு போன்ல? விஜயா? ஏன் மாமா ஆளாளுக்கு எனக்கு அறிவுரை சொல்றீங்கல்ல? இப்ப பாத்தீங்களா, போன் எடுத்து ஹலோ ஹலோ யார் பேசுறதுன்னு கேக்குற. என் குரலை கேட்டு ஏதாவது பதில் சொல்லலாம் பாருங்க. நீங்க தான் எனக்கு தான் புத்தி சொல்றீங்க. அவளுக்கு ஏதாச்சும் சொன்னீங்களா? பாய் மட்டும் சும்மா இருக்கியா? நல்லா பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிடணும் வேணாமா? சும்மா தொண பேசி. சரி சரி, சாப்பிடுங்க. கை காட்டு. ஏன் ஜாரா, உன் பையன் என்ன தெருவுல போயிருந்து பொம்பளைகளை சைடு அடிக்க போறானா? செவத்துக்கு சுண்ணா பறிச்ச மாதிரி இப்படி பவுடர் போடுற? இல்ல பாட்டி, முகம் ஒரே சோர்வா எண்ணெய் வடிஞ்சிட்டு இருந்ததா, அதான் நிறைய போட்டேன். நீ பரவாயில்ல தாயி, ஆனா உன் தங்கச்சி நீலா 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. அவன் மாமியா இருந்தாலாவது பாவம் அவளுக்கு உதவி ஒத்தாசையா இருக்கும். அதுவும் இல்ல. ஆமா பாட்டி, அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் பேத்திங்களை பார்த்து பூரிச்சு போயிருப்பாங்க. லீலாவோட பாதி சிரமம் குறைஞ்சிருக்கும். அவளுக்கு தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. அது சரி சரோ, உன் தங்கச்சி அழகர் குளத்தை விட்டு புள்ள குட்டிகளை தூக்கிட்டு புருஷன் விட்டு என்னைக்கு வர்றா? நான் அவளை பாக்கணும்னு ஆசையா இருக்குமா? வந்துருவா பாட்டி. இங்கே குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா? இங்கதான் யாருமே இல்லையே உதவிக்கு. அடேங்கப்பா, அழகர் குளத்துல மட்டும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அங்க எந்த பொம்பளை இருக்கா? அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன் ராசம் அப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? தாய்க்கு தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் தாயும் மாணவர் மாதிரி 5 பிள்ளைகளை பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்குனவரு. இந்த 2 பிள்ளைய வளர்க்கதான் அவருக்கு பெரிய கஷ்டம். ஆமா, அவரை நீதான் மெச்சுக்கணும். அந்த மனுஷனோட ராசிதான் இப்ப ரவிய லீலாவையும் புடிச்சுக்கிட்டு இருக்கு போல. இருக்கிற பொண்ணுங்க எண்ணிக்கை பத்தாதுங்கிற மாதிரி இந்த லீலா வேற 2 பொட்ட பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கா. பாவம் அந்த ரவி. ஏற்கனவே ஆட்ட களவாண்டவ மாதிரி முழிச்சுக்கிட்டு அலைவான், இப்போ ஆணை களவாண்டவ மாதிரி முழிக்க போறான் பாரு. இதுங்க 2யும் வளர்த்து படிக்க வச்சு கட்டி கொடுத்து பாவம் தான் அந்த ரவி. அப்படி பேசாத ராசம். உனக்கு கொடுத்தா ஒரு பேத்தி வந்திருக்கா, அதை மறந்துட்டு பேசினா எப்படி? ஏ கிழவி, வாய கொஞ்சம் கழுவு. யாருக்கு யார என போட்டு பேசுற? ஏன் பேத்திக்கு என்ன? அவ ராசாத்தி சீமா வீட்டு புள்ள மாதிரி. அவ பிறந்ததுமே நிர்மலா பேர்ல 2 லாரி நிக்குது. அப்படி ஒரு யோகம். எப்ப என் மகனுக்கு நடராஜன் பிறந்தானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என் மகளுக்கு ஒரு பொண்ணுதான் பிறக்கும்னு. என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி அதை நான் பாக்கணும் கிழவி. ஏண்டி அபசோனம் பிடிச்சவள, முதல்ல என் பேரன் பேத்தி கல்யாண விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற. அபசோனம் பிடிச்ச மாதிரி இப்படி பாட்டில போட்டு உடைக்கிறியே, உன் மனசுல கொஞ்சமாவது நல்லெண்ணா இருக்கா உனக்கு? என்னடி, என்ன முறப்பு? திமிர் பண்றியா? என்னடி உனக்கு அப்படி பார்வை? ஏத்த பச்சை குழந்தைங்களை பத்தி இப்பவே இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? ஏன் பேசினா என்ன? அவ ஏன் பேத்தி, இவ ஏன் பேரன். அதுகளை பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவ என் மக, அத மறந்துட்டு பேசாதீங்க. என்ன வாய் வளருதா உனக்கு? ஏத்து பேசுறது மட்டும் இல்லாம ஏன் மகன்னு என்கிட்டே திமிரா பேசுறியா? பாத்தியா கிழவி, என்னமோ இவ மகனாம் இல்ல, ஏன் புள்ள இல்லாம எங்க இருந்து இவளுக்கு பையன் வந்தா?
ஏன் ராசம் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு இவன் எப்படி பேரணும் அது மாதிரி அவளுக்குமே மகன். சரோ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ பேசுற மாதிரி அவன் மகனை உரிமை கொண்டாடி பேசுறா. சரின்னு விட்டு தள்ளுவியா? இது போய் பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? இருக்கட்டும் என் புள்ள வரட்டும் பாத்துக்கிறேன். கோபி, இது என்ன ஏதுன்னு தெரியுதா? கார்மெண்ட்ஸ்ல கட் பண்ண துணி. இது எதுக்கு பாக்கெட்ல வச்சுட்டு ஆயிரீங்க? கேப்படா, கேப்ப. ஏண்டா, எவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு. இத கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கு. எது கொண்டு வந்து கேக்குறேன்? எதை சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லணும். என்ன விஷயம்? கோபி, இது நமக்கு ஆர்டர் கொடுத்து கேன்சல் பண்ணி வாபஸ் வாங்கிட்டு போன செல்வகுமார். அவன் கொடுத்த ஆர்டர் துணி போஸ் கார்மெண்ட்ஸ் இருந்து கொண்டு வந்தோம். போசனு என்ன? நம்ம கார்மெண்ட்ஸ்ல உள்ள துணி எடுத்து வீணா போசன மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களா? ஏன்டா இப்படி தலைகீழா சிந்திக்கிற? கூட பிறந்த அண்ணன் விரோதி மாதிரி பாக்குற நீ? வேற எப்படி பாக்குறது? சாதாரணமாவது பாக்குறேன்னு சந்தோஷப்பட்டுங்க. பாக்குறத டோட்டலா அவாய்ட் பண்ணல. ஏன்னா உங்க ஒட்டு வேணா உறவு வேணா அவர் போய் தனியா இருக்காரு. அவரையும் திருப்பி வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவர் மேல வீண்வெளி போறதுக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கீங்க. கோபி, நீ என்னமோ இவருக்கு லாபம் இருக்கிற மாதிரி பேசுறியே. ஏதோ தம்பி ஆச்சேன்னு அக்கறையில பேசினா என்னமோ இவரை பார்த்து எதிரி மாதிரி இப்படி பாயிரியே. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல கோபி. அண்ணே, நான் ஒண்ணும் காரணம் இல்லாமலாம் சொல்லல. ஒரு தடவை போசன மேல பழிய போடணுங்கிறதுக்காகவே அவர் பேக் பண்ணி வச்சிருந்த அத்தனை பசங்க பிரிச்சு போட்ட ஆளுவாரு. நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். சொந்த அண்ணனை எதிரி மாதிரி பாத்துட்டு சகலைய தலையில தூக்கி வச்சு ஆடுற ஆளு இந்த உலகத்திலே நீ ஒருத்தரா தான் இருப்ப. வேணா நீ போதும். இது எனக்கு அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அசிங்கமா இருக்கு. அப்படின்னா நீ இனிமே இவரை பத்தி தப்பா பேசக்கூடாது. சரி, தப்பா பேசல. இனிமே அவர் வேலையை மட்டும் பார்த்து சொல்லுங்க. அடுத்த ஆள் பிரச்சனை நுழைஞ்சு அசிங்கப்பட வேணாம்னு சொல்லுங்க. தேவையெல்லாம் பண்ணிருந்தான்னு வச்சுங்க, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. சொல்லுவீங்க அத முதல்ல. ராஜு, நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா எல்லாருமே என்னைய திட்டுறாங்களே. போதும் போதும். அதான் கோபி போயாச்சுல, ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க. போய் சமையல் வேலை கவனிங்க. நீ கூட என்ன திட்டுறியா? போதும், ரொம்ப ஓவரா இருக்கு. சரி, குறைச்சிக்கிறேன். நீ கூட என்ன திட்டுறியா? போதும், ரொம்ப ஓவரா இருக்கு. சரி, குறைச்சிக்கிறேன். லீலா, யார்ப்பா போன் பண்ணுது? உன் மாமனார் தான். என்ன விஷயமா? நீ வேலைக்கு போறத பத்தி உன் புருஷன்கிட்ட சொன்னாராம். அவர் இதுல மறுப்பு சொல்ற மாதிரி எனக்கு அபிப்பிராயம் இல்லை, எனக்கு சம்மதம் தான், லீலா கிட்டையும் சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்காக போன் பண்ணிருக்காரு. அப்படியா? எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. நிச்சயமா ஏதாவது தடங்கள் சொல்லுவாங்க தான் எதிர்பார்த்தேன். எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. காரணம் எதுவா இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சகுனம்னு எடுத்துக்க. அக்கா, கை கொடுக்கா. நீ வேலைக்கு போறதுங்கிறது உறுதியாச்சு. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாளைக்கே மெட்ராஸ் கிளம்பிடுவான். ரெடி ஆயிருங்க. சரிப்பா. அக்கா, அப்பா எவ்வளவு ஸ்வீட்டான நியூஸ் சொல்லிருக்காரு. நீ ஏங்கா டல்லாவே இருக்க? வேலைக்கு போறதுன்றது என்னோட கனவுக்கா. இப்ப நீ வேலைக்கு போறன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் டல்லா இருக்குன்னு கேக்குறேன்ல, சொல்லுக்கா. இல்ல பவானி, உன் மாமா சட்டுன்னு ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் அவரே ஓகேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன? அதான் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னேன். அக்கா, மாமா ஒத்துக்காம இருந்தா கூட நீ வேலைக்கு போற ஐடியால தானே இருந்த. இப்ப அவரே சரின்னு சொல்லிட்டாரு, பிரச்சனையே இல்ல. நீ திரும்ப அதே நினைச்சு ஏன் குழம்பிட்டு இருக்க? அதெல்லாம் விட்டுதலுக்கா. காலையில சீக்கிரம் கிளம்பணும்னு அப்பா சொன்னாங்களே, சீக்கிரம் போய் தூங்க என்ன? சக்தி, என்னன்னு? இன்னைக்கு வேலைக்கு போனி எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா? இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் எப்படி டைப்? ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. மாணிக்கம் சார் ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு. செல்வம் சார் ரொம்ப அளவா பேசினாரு. இங்க பாரு சக்தி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அங்க வேலைக்கு போற, உன் வேலையை கரெக்டா பண்ணு, சம்பளத்தை கேட்டு வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க தூரத்தை சொந்தம் சொல்லி நீ அவங்க மேல உரிமை எடுத்துக்கிறதோ அவங்க உன் மேல உரிமை எடுத்துக்கிறதோ வேண்டாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவாய்ட் பண்ணு, புரியுதா? சரிண்ணே. ஏண்டா, அவளுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அம்மா, ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கோம். அதனால எல்லா விஷயத்திலும் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் படிச்சு சொல்றேன். நீ கொஞ்சம் சும்மா இருமா. கொஞ்சம் போட்டுக்கங்க. என்ன ஏன் பிரிச்சு பிடிக்கிற? வை.
வாய்க்கு ருசியா நல்லபடியா சாப்பிட்டு பழகினவர் இந்த ரசம் சோறு சாப்பிட முடியாம எழுந்திருச்சிட்டாரு. ஏன் நாட்டுல ரசம் சோறு கூட கிடைக்காம நிறைய பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க தெரியும்ல. ஏய், நல்லா சாப்பிட்டு பழகின மனுஷன்டா. இப்படி வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டிதான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். ரசம் சோறு ஊர்கானு இன்னும் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ஏய், என்னடா மனுஷன் நீ? எனக்கு பட்டதை சொன்ன, அதுக்கு இப்படியா பேசுறது? அம்மா, அவர் கெடுத்தது நீதாம்மா. உன் புருஷன் ரசம் சாதம் சாப்பிட்டா உயரம் குறைஞ்சு குளமாயிடுவாரா? இப்படி நீ பேசுறதை விட அவர் அடிச்சா துரத்திடலாம்டா. அதான் ஊரே சேர்ந்து துரத்துச்சேன். அப்புறமா அறிவாருன்னா எப்படி? இன்னும் அதே மாதிரி பழைய பார்த்தா பழைய ட்ரெஸ் வக்கனே சாப்பிடணும் எப்படி? இவ்வளவு பேச்சு பேசிட்டு நீ போடுற இந்த பிச்சை சோறு எங்க உடம்புல ஒட்டாதுடா. அம்மா அண்ணே, ஏமா எப்ப பார்த்தாலும் அண்ணே வாயை கிளறிட்டே இருக்க? சும்மா ரெடி, பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். வாய மூடி. அது சொல்ற சரிதானே? நீ ஏன் அவன்கிட்ட வாய கொடுக்குற? அவன் என்ன பேசிட்டு போறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் பேசுறதுலாம் சரிதான், அப்படித்தான் பேசுவான். சாப்பிடுற நேரத்துல பேசி பாதியில எந்திரிச்சு போயிட்டான்ல. சத்தி, போய் உன்னை கூட்டுவாமா. நீ எந்திரிச்சு உள்ள போ. போய் உன்னை சாப்பிட கூட்டுவா. நான் சொன்னா எரிஞ்சு விடுவான். போ போமா. அண்ணே, சாப்பிடவ பாதிலே ஏஞ்சி வந்துட்டியே, வா வந்து சாப்பிடு. பின்ன எரிச்சல் வர மாதிரி பேசினா விடுனே. அம்மா எப்படி பேசுனாங்க பார்த்தல? அவர் ஒரு ரச சாப்பாடு சாப்பிடறான்னு அழுத்துக்கிறாங்க. நான் என்னமோ உங்களுக்கு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுக்கலான்னு அழுத்துக்கிற மாதிரில இருக்கு. கேவலம் ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துக்காக உன்னை வேலைக்கு அனுப்புறாங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல, ரசம் சோறு சாப்பிடுறதா குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவம் வராது எனக்கு. புரியுதுண்ணே, என்ன பண்றது? மா, நம்ம அப்பா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சம்பளம் அள்ளி கொடுத்துருப்பாரு. உன்ன மாதிரி 7 பேர் அவர்கிட்ட வேலை செய்யல. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அவரால் கரெக்டா வச்சுக்க முடியாம அறிவு கடத்தனமா அவரை கெடுத்துட்டு இப்ப நம்மள இந்த நிலைமை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. பழசெல்லாம் மறந்துடணும் நீ தானே சொல்லுவ. இப்ப நீயே கலர்னா எப்படி? மனசு வலிக்குது சக்தி. கண்டவனுக்கு கண்டபடி அள்ளி கொடுத்து ஊர் பெருமைக்காக வடிச்சு கொட்டி இப்ப நம்ம திருட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அண்ணே, நீ இந்த அளவுக்கு மனசு நொந்து பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கு தான் சக்தி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு கஸ்டமர் ஒருத்த வந்திருந்தான். அவன் சேலத்துக்காரனா. அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியே போற வரைக்கும் அவன் கண்ணுல படாம அங்க எங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா தெரியுமா? ச்சே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்புறம் எனக்கு இவங்க மேல கோவம் வராம எப்படி இருக்கும் நீயே சொல்லு. அண்ணே, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அப்பா ஒண்ணும் தப்பான வழியில போய் எல்லாத்தையும் தொலைக்கலையே. நம்ம நேரம் சரியில்லை, இப்ப பயந்து வாழறோம். என்ன ஒரு பிரச்சனை, வசதியான வாழ்க்கை இப்ப இல்லன்றத மறந்துட்டு அப்பா அம்மா ஏதாவது பேசிடுறாங்க, நீயும் உடனே டென்ஷன் ஆயிடுற. விடு, இதெல்லாம் நமக்கு புதுசா. வா வந்து சாப்பிடு. உன்னோட இந்த கோபம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. எந்திரினே, வந்து சாப்பிடு. வா. நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? ஏன் மனசுல மட்டும் ஆசை இருக்காதா? மகப்பெத்த பேத்திய பேரனுக்கு கட்டணும்னு எல்லா பாட்டிக்கும் மனசுல ஆசை இருக்கிறது சகஜம் தானடா. அத நான் வெளிப்படையா வாய் விட்டு சொன்னேன். அதுக்கு என்னமோ இவ ஏன் பையன் சின்ன பசங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்னு உன் பொண்டாட்டி இஷ்டத்துக்கு பேசுறாடா. அப்படியா? என்னடா அப்படியா? ஏண்டா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உன் பொண்டாட்டி பேசுனது தப்பு இல்லையா? டேய், நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறிச்சா இல்லையாடா? சரோ, என்னங்க? என்ன சரோ இதெல்லாம்? வயசான காலத்துல இந்த மாதிரி ஆசை எல்லாம் வரதான் செய்யும். இப்படி எல்லாம் பேசதான் செய்வாங்க. அவங்க ஏதோ ஆசைக்கு பேசுறாங்கன்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு நீயும் பதிலுக்கு பதில் பேசுற. இப்ப என்ன கல்யாணமா நடந்துச்சு? அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு. அம்மா இனிமே ஏதாவது பேசுனா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடு. அம்மா, நீங்க பேசுறது நல்லா இல்லம்மா. அதுங்க இன்னும் சின்ன குழந்தைங்க, இன்னும் படிக்கணும் வளரணும் எவ்வளவு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசாம கல்யாண காட்சின்னு எல்லாம் பேசுறது ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்குமா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க, நல்லா இல்ல. என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டைம் ஆயிடுச்சுல, கிளம்ப வேணாமா?
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ சாயந்தரம் வரேன் சொல்லு. இப்ப டைம் அது இல்லைங்க, அவசரமா இப்பவே சொல்லி ஆகணும். என்ன அவசரம்? போஸ் மாமா கார்மெண்ட்ஸுக்கு நேத்து ஃபோன் பண்ணி பேசினேன். போசனை கார்மெண்ட்ஸ்க்கா? என்ன கவிதா, காவியா ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரீங்க? நம்ம காவியா வயசுக்கு வந்துட்டா. ஓ கவிதா, உங்க வீட்டுக்காரரு இல்ல குமார் அண்ணா யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஏங்கா? மாமாவுக்கு போன் பண்ண லைன் கிடைக்கல, அதான் யாரையாவது விட்டு கூட்டு வர சொல்லலாம் தான். கவிதா, அண்ணே யாருக்கு? லட்சுமண மாமா ஃப்ரெண்டு செல்போன் வச்சிருக்காரு. அவர் நம்பர் எனக்கு தெரியும். அந்த நம்பர் போட்டு தரேன், நீ அவர்கிட்ட பேசு. என் மச்சான் பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தான். பட்டாசு கடை. நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ சார், என் பேரு கவிதா. உங்க கூட வேலை செய்யறாரு லக்ஷ்மணன், அவரோட குழந்தையாதான் நான். அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? இங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. இதை கொடுக்குறேங்க நானு. சார் யாரோ கவிதான் பேசுறாங்க சார். ஹலோ கவிதா, நான் மாமா பேசுறேம்மா. மாமா, நம்ம காவியா வயசுக்கு வந்துட்டா மாமா. அப்படியா? ஆமா மாமா, இப்பதான் நானும் ஈஸ்வரி அக்காவும் அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். கவிதா, நீ போய் காவியா கூட இரு. என்னங்க, கால கடந்த வீடு வந்து சேரத பாருங்க. சரி, இந்த விஷயத்த குமார்ட்ட சொல்லிட்டியா? குமாரண்ணன் தானங்க, அவரு தானங்க தாய் மாமன். அவர்கிட்டதான் விஷயத்த சொல்லணும்னு தேடுறேன். ஆளையே காணோம், எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. சரி சார், நான் உடனே புறட்டு வரேன். நீ மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு. சரிங்க. ஏக்கா, நான் என்ன விரோதியா இல்ல வேத்தாளா? காவியாக்கு தாய் மாமன் தானே, என்ன ஏக்கா ஒதுக்கி வைக்கிற? பாசம், இந்த பொங்கி வழியிற பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா நீயே போன் பண்ணி மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே. எதுக்கு கவிதா கிட்ட கொடுக்குற பேச சொல்லி? ஏக்கா, என்ன பேசுற நீ? மாமா கிட்ட நான் தான் போன்ல பேசுறேன்னு தெரிஞ்சுனா உடனே போனை கட் பண்ணிடுவாரு. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இத முதல்ல சொல்லும் போது போனை கட் பண்ணுமா? அதனால கவிதா விட்டு பேச சொன்னேன். அடடடடா, மாமா மேல என்ன பக்தியும் மரியாதையும் பொங்கி வழியுது. இந்த பயம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா அன்னைக்கு உன் பொண்டாடி சண்டை போடும்போது அவளை அடக்கி வச்சிருக்கலாம்ல. என்னக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. ஏன் ரெண்டே ஒண்ணாக்குற? இங்க பார், இப்போ சொல்றேன், விஜி மேல தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு நான் கேட்டு இருந்திருப்பேன். என்னமோ நீங்களும் அப்பாவி மாதிரியும் விஜி வந்து வம்பு கிழத்த மாதிரி பேசுற. கூட பிறந்த அக்காலையே பேசுவடா. லூசும்ப வம்பு கிழக்கிறன்னு சொல்லுவேன், எல்லாம் பேசுவ. நீயே பேசலடா. பின்னாடி இருந்து இந்த புள்ளச்சி சாவி கொடுக்குற, நீ ஆடுற. பாருங்க, தேவையில்லாம என்னையே வம்புக்கு எடுக்கிறீங்க. நானும் உங்களை லூசுன்னு சொன்னேன். அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு. ஏக்கா, ஒரு பேச்சுக்கு பேசுறத போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க. ஒரு ஜென்ம விரோதியை நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்க. காவியாக்கு நான் தாய் மாமன் தானே, அதுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய மாட்டேனா? இப்ப பேச ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உன் மாமா ஒட்டும் வேணாம், உறவு வேணாம்னு சொல்லிட்டாரு. கிளம்புற விஜய். ஏதோ அவசரமான விஷயம் சொன்னீங்க. ஐயா சாமி, ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. இல்ல விஜய், ஏதோ அவசரம். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. டிரைவரையா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கய்யா. கை குழந்தை இருக்குது, அலுங்காம நலுங்காம போன. மேடு பள்ள இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க, சாவகாசமா போன போகுது. அப்பா, அவர் பாவம் ஏற்கனவே மெதுவா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க வேற ஏன்பா? சரிம்மா பெரியம்மா. ஐயா அது கிடக்குது, நீங்க நிதானமா போங்க, எங்களுக்கு அவசரம் இல்ல. பார்த்து போங்க. அப்பா, இன்டர்வியூ கார்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. கார்டை மறந்து வச்சிட்டியா? என்ன மாதிரி எங்க வச்ச? சாமி ரூம்லப்பா. அப்படியா? வண்டி திருப்பியா? வண்டி திருப்பு. பார்த்து பதட்டப்படாம போ, அவசரம் இல்ல. எங்க வச்ச பாரு. இருக்குதா?
கிளம்பலாம்ப்பா. இரு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. கிளம்ப முன்ன சாமி கூட மறந்துட்டு இல்ல, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சாமி உன்னை மறக்க வச்சிருக்கிறாங்க. சரியா?